உலகில் இந்த 4 இடங்களில் தங்கம் இலவசமாக கிடைக்கும். அதில் இந்தியாவில் மட்டும் 2 இடங்களில் கிடைக்கும். எங்கெல்லாம் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். நாட்டில் தற்போது தங்கம் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. தங்கத்தின் விலை எவ்வளவு அதிகரித்தாலும் வாங்குபவர்களின் எண்ணிக்கையும் குறையவில்லை. இருப்பினும் இந்த மதிப்புமிக்க தங்கம் உலகில் 4 இடங்களில் இலவசமாக கிடைக்கிறது. இவற்றில் 2 பிராந்தியங்கள் நம் நாட்டில் உள்ளன. பெண்கள் மட்டுமின்றி அனைவராலும் தங்கம் விரும்பப்படுகிறது. தற்போது ஆண்களும் தங்கத்தை பல்வேறு ஆபரணங்களாக பயன்படுத்துகின்றனர். தங்கம் வைத்திருந்தால் பாதுகாப்பு இருக்கும் என்று பலர் நம்புகின்றனர். வணிகம் அல்லது மருத்துவ செலவுகளுக்கு கடினமான சூழ்நிலைகளிலும் தங்கம் நமக்கு மிக உதவியாக இருக்கும். சிலர் முதலீட்டிற்காக தங்கத்தை வாங்குவதும் உண்டு. நாட்டின் தற்போது தங்கம் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. தங்கத்தின் விலை எவ்வளவு அதிகரித்தாலும் வாங்குபவர்களின் எண்ணிக்கையும் குறையவில்லை. இருப்பினும் இந்த மதிப்புமிக்க தங்கம் உலகில் 4 இடங்களில் இலவசமாக கிடைக்கிறது. இவற்றில் 2 பிராந்தியங்கள் நம் நாட்டில் உள்ளன. தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தங்கம் விலை குறையும் என அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் தங்கம் இலவசமாக கிடைக்கும் என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். ஆனால் தங்கம் இலவசமாக கிடைக்கும் இடங்கள் உள்ளன. உலகில் தங்கம் இலவசமாக கிடைக்கும் 4 இடங்கள் உள்ளன. அவற்றில் 2 இடங்கள் இந்தியாவில் உள்ளன. கனடாவில் உள்ள கிளோடைக் ஆற்றில் இருந்து அதிகளவு தங்கம் வெட்டி எடுக்கப்படுகிறது. இது இத்துறையில் உள்ள பலரின் வாழ்வாதாரமாக உள்ளது. அமெரிக்காவில் உள்ள மிசோரி ஆற்றின் மணலில் மக்கள் தங்கத்தை தேடுகின்றனர். இங்குள்ள மக்கள் ஆற்றில் கிடைக்கும் தங்கத்தை விற்பனை செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் மொண்டானாவி ஓடை சரளைகளுக்கு இடையே தங்கம் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. நம் நாட்டிலும் தங்கம் இலவசமாக கிடைக்கும் இடங்கள் உள்ளன. இந்தியாவில் உள்ள 2 ஆறுகளில் தங்கம் இலவசமாக கிடைக்கிறது. ஸ்வர்ணரேகா என்பது தங்கத்தால் ஓடும் நதி. மக்கள் தங்கம் எடுப்பதற்காக ஆற்றில் மணல் எடுக்கிறார்கள். அதிலிருந்து தங்கத்தை பிரித்தெடுக்கின்றனர். கர்ஹாரி ஆறு என்பது ஸ்வர்ணரேகா நதியின் துணை நதியாகும். இந்த நதியின் மணலிலும் தங்கம் கிடைக்கிறது. மணலில் கலந்துள்ள தங்கத்தை எடுக்க மக்கள் ஆற்றில் இருந்து மணலை அள்ளுகின்றனர். ஆனால் இந்த ஆறுகள் எங்கிருந்து உருவாகின்றன என்பது யாருக்கும் தெரியவில்லை.